என்னுடைய பேர் பால் பிரபு. கடந்த 10 ஆண்டுகளாக நான் இந்த எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் பார்க்குறதுல எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்டரி வெஹிக்கிள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம தமிழக அரசு ஒரு ப்ரைவேட்டுக்கு நிகரான ஒரு பஸ்ஸை வந்து வால்வோ பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது முதலாவது நம்முடைய அரசுக்கும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் தாழ்மையோட நன்றி தெரிவித்திருக்கேன். அது இல்லாமல் வெறும் பேசஞ்சருக்கு மட்டும் இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சொகுசானது எல்லாமே இது இல்லாமல் டிரைவருக்கு உண்டான எல்லாமே இருக்குது. டிரைவருக்கும் ஒரு சொகுசான ஒரு பேர் டிராவல், ஒரு பீஸ்ஃபுல்லாக டிராவல் பண்ணுறதுக்கும் அதை ஓட்டுறதுக்கும் முன்னாடியெல்லாம் காலில் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ எல்லாமே வெறும் கையிலே நம்ம எல்லாமே ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய அந்த கையிலே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நல்ல பிரேக்கு, ஒரு நம்பி எத்தனை ஸ்பீட் போனாலும் அந்த பிரேக் அந்த ஜீரோக்குள்ளே வந்துடுற மாதிரி ஒரு பிரேக் சிஸ்டமும் இதில் இருக்குது. பென்ஸு அந்த மாதிரி ஒரு காரில் என்னெல்லாம் ஒரு சொகுசு இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த வால்வோவில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஒரு டிரைவர் ஒரு ஹைட்டாக இருப்பாங்க, இல்லை ஒரு கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. மெயினாக வந்து என்னென்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ட்ராவல் இருக்குது. அதில் மற்ற லைலாண்டில் எதுவுமே இந்த ஸ்டியரிங் அட்ஜஸ்டபிள் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, நம்ம கம்ஃபர்டபுளாக இந்த ஸ்டியரிங் இப்போ நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி நம்ம என்ன தேவை பொசிஷனாக கம்ஃபர்டபுளாக நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டு இப்படி வச்சுக்கலாம். அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ளவங்களும் உங்களுக்கு ஒன்றுமே ஃபீல் தேவையில்லை, என்னடா அது ஹைட்டாக இருக்குது அப்படிலாம் தேவையில்லை. நம்ம அட்ஜஸ்டபிள் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டியரிங். அது வால்வோவில் மட்டும்தான் இதில் இருக்குது. அது போக சீட் அட்ஜஸ்டபிளும் டிரைவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் இறங்கணுமா கொஞ்சம் இறக்கிக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் ஹைட் ஏற்றணுமா அதுவும் இதில் இருக்குது. டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் இருக்காது. அதே மாதிரி நம்ம ட்ராக்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது இப்போ நார்மலாக 4-வே ஹைவேஸில் போயிட்டு இருக்கோம்ல, அந்த ஹைவேஸ் போயிட்டு இருக்கும்போது முன்னாடியோ பின்னாடியோ எந்த ஒரு மீட்டருக்குள்ள இடைவெளியில் பஸ் நம்ம கிட்ட வரதோ இல்லை எந்த யார் ஒரு 2 வீலரோ இல்லை காரோ முன்னாடியும் பின்னாடியும் யாரும் வந்தாலும் நம்மளுக்கு இங்கே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குமோ இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்துடும். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ராக் நம்ம 4-வே ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ட்ராக்கை தாண்டி நம்ம போகிற ஆட்டோமேட்டிக்கான ஒரு அலாரம் கொடு, நம்ம ட்ராக் வந்து இந்த சைடு கொண்டு வரதுக்கு ஒன்று அலாரம் அதுவே நம்ம டிஸ்பிளேல தெரிஞ்சிடும். நீங்கள் நம்மளுடைய ட்ராக் நம்ம லெவல் எவ்வளோக்குள்ளே போயிட்டு இருக்கோமோ அந்த இதை நம்ம காமிச்சு கொடுத்துரும். அதில் நம்மளுக்கு ஒரு சின்ன அலாரம், அந்த அலாரம் கொடுத்தாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துடலாம். நம்ம ட்ராக் சின்ன அலாரம் கொடுக்கும், அவ்வளோதான். டீசல் டேங்க் பொறுத்த வரைக்கும் இது வந்து 570 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி. இது அது நம்ம ஒன்ஸ் நம்ம போட்டாலே நம்ம ரிட்டர்ன் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வந்து 750 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். இதில் வந்து மொத்தம் 6 கேமரா இருக்குது. அது போக நம்ம பேசஞ்சர் கம்யூனிகேஷனுக்கு நம்ம போய் சொல்லி கத்த தேவையில்லை. இங்கே ஒரு மைக் இருக்குது. இந்த மைக்கை நம்ம எடுத்து நம்ம என்ன நம்ம நெக்ஸ்ட் கேன்டீனோ இல்லை எந்த ஸ்டாப் அடுத்த வருதோ இல்லை எந்த பேசஞ்சர் நம்ம கூப்பிடுறோமோ அந்த நம்பர் சொல்லி நம்ம போய் கூப்பிட தேவையில்ல, இந்த மைக்லேயே நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா, இங்கே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கேமரா ஃப்ரண்ட்டு, முன்னாடி யார் பாஸ் ஆனாலும் அது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஒரு சின்ன நடந்து போனால் கூட நம்மளுக்கு இந்த ஹைட்டுக்கு யாராவது ஒரு 5 ஃபீட்டு ஒரு 4 ஃபீட்டில் உள்ளவங்க நடந்து போகிறாங்கன்னா இந்த கேமராவில் நம்மளுக்கு வந்து ஒரு அலாரம் கொடுத்துரும். அது பார்த்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார் நம்மளுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக நம்மளுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கோ அது கொடுத்துரும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பேசஞ்சர் உள்ள என்ன யாராவது ஏறி வராங்களோ போகிறாங்களோ யார் என்ன செக்யூரிட்டி பர்பஸ் நம்ம அதர் பர்சன் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த ஒரு கேமரா இதில் இருக்குது. அது போக உள்ளேயும் நம்ம டிஸ்பிளேல தெரிஞ்சிடும். நம்ம என்ன முன்னாடி என்ன வெஹிக்கிள் போகிறோம், நம்ம என்ன டிஸ்டன்ஸில் போகிறோமோ சரி, நம்மளுக்கும் சரி பேசஞ்சருக்கும் சரி 2 LED டிஸ்பிளே இருக்குது. பயணிகளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெஸ்ட்டு, அவங்க மெயினாக கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ரெஸ்ட்லெஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு ஃபயர் இது இருந்தாலும் ஃபயர் அலார்ம் இருக்குது. அது போக இந்த இடத்துல அந்த வாட்டர் ட்ராக் வச்சுருக்காங்க. லாஸ்ட் பஸ்ட் ஹோல் ஃபுல்லாகவே அந்த ஃபயருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபயர் அலார்ம் அடித்த உடனே வாட்டர் ஸ்ப்ரே வந்துடும். மெயின் இப்போ இருக்கிற இந்த லேப்டாப்பு, இந்த செல்லு, மொபைலுக்கு அந்த சார்ஜர் இல்லாங்கிற ஒரு குறை இதில் வந்து இல்லை. அவங்கவுங்க சீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பின் இருக்குது. அது நீங்கள் வந்து எப்போனாலும் நம்மளுக்கு சார்ஜ் இல்லைனாலும் சரி நம்ம வந்து எப்போனாலும் அதுக்கு வந்து பேசஞ்சருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த காலுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியிருக்கும் போது அந்த பேட் மாதிரி இருக்கும், செமி ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. காப்ஸ் மசில் ரெஸ்ட் கொடுத்தாலே அந்த
மோர் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுக்கு கால் பெயினோ சரி, அந்த வீக்கமோ சரி, அது கம்ஃபர்டபுளாக இதில் நான் நிச்சயமாக சொல்கிறேன், இதில் அந்த ஒரு ட்ராவல் பண்ணி டயர்டாகி போகிற ஃபீலே இருக்காது மேக்ஸிமம். அது வந்து நாங்கள் சொல்கிறோம், அது வயசானவங்களுக்குலாம் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் அந்த காப்ஸ் மசில் ரெஸ்ட் அந்த பேட் கொடுத்துருக்கறனால அது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பேசஞ்சருக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம்.